மாமரத்துலங்க நல்லா கொழுன்னு கொழுந்து இலை விட்டுருச்சுங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் தெரியுங்களா? நல்ல சுவையான காரசாரமான சட்னி நம்ம பண்ணலாங்க. கொழுந்து இலையா பொரிச்சுக்கலாங்க. இந்த கொழுந்து மா இலைய பொரிக்கங்க நல்ல மாங்காய் வாசம் அப்படி வருதுங்க. இந்த மா இலையை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய். நல்ல எண்ணெயில மா இலைய வதக்கிக்கலாங்க. புளி, 5 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு முடி தேங்காய் துருவல், அளவான கல்லுப்பு. நல்லா ஸ்டவ்வா பண்ணிட்டு ஒரு வதக்கி நல்லா மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மா இலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்துலங்க அப்படியே அந்த சட்னி எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.